வணக்கம். சிம்ம ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? இந்த 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலை 8:24க்கு சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சி அடைகிறார். கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு போகிறார். இந்த மீன ராசிக்கு போகக்கூடிய சனி பகவான் இந்த சிம்ம ராசிக்கு எந்த மாதிரியான இம்பாக்ட் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் கண்டம சனியாக இருந்த சனி பகவான் இப்போ அஷ்டம சனியாக 8ஆம் இடத்துல போய் மறைகிறாருன்னு சொன்னாலும், 7ல் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, கருத்து மோதல்கள், பார்ட்னரோட சண்டை, தொழிலில் கூட்டு தொழில்கள் செய்தவங்களுடைய கருத்து மோதல்கள், கணக்கு வழக்கில் பிரச்சனைகள்ங்கிற மாதிரியான விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருந்த சனி இப்போ கொஞ்சம் கடுமையாக போய் அஷ்டம ஸ்தானத்தில் உட்கறதுனால எல்லா வகையிலையும் துன்பம் செய்வார். முதல்ல உங்களை முடக்குவார். தேவையில்லாத உடல் ஆரோக்கியத்தில் நடக்க முடியாமல் கைகால் முடக்கம், எலும்பு முதுகு தண்டுவளங்கள் பாதிப்புகளையும், கால் முட்டி முழங்கால் பாதங்களையும் வயதானவங்களுக்கும் சரி, மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஏற்படுத்துவார். சிறு வயதில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு கல்வியில் தடை கொடுப்பார். சில பேருக்கு உயர்கல்விக்கு வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தடை ஏற்படும். சில பேருடைய எதிர்பார்த்த கல்லூரிகளில் கிடைக்காம சில மாற்றங்கள் இருக்கும். சில பேருக்கு எதிர்பார்த்த 10th 12th இருக்கிறவங்களுக்கு மார்க் குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ரொம்ப கவனம் கல்வி விஷயத்தில். அதே போல் நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பில் தடை, வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையை விடக்கூடிய சூழ்நிலை, அப்போ வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றங்கள் இல்லாத நிலை, ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறது தட்டி போகிறது. அதே போல் திருமணத்துக்கு முயற்சி பண்ணியிருக்கவங்களுக்கு திருமணத்தில் சிக்கல், பிரச்சனை, குழப்பம், மன நிம்மதி இல்லாத. அதே போல் குழந்தைகளுக்காக முயற்சி பண்ணியிருக்கவங்களுக்கு குழந்தைகளில் தடை. சில பேர் கல்யாணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டை, வழக்கு, பிரச்சனைகள், சில பேருக்கு டைவர்ஸ் கேஸ் வரைக்கும் கூட போக சான்ஸ் இருக்குது அவங்களுடைய திசாபுத்தியை பொறுத்து. பட் இது எல்லாருக்கும் நடக்கும் சொல்ல முடியாது. பட் ஆனால் கருத்து வேறுபாடுகள் நிறையா வர வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப விட்டு கொடுத்து போகணும். முன்னாடியே சொல்கிற மாதிரி இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு 8ல் இருக்கக்கூடிய சனியால் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும். வெள்ளைக்கோடி எப்போதுமே காட்டிக்கிட்டு விட்டு கொடுத்து போயே ஆகணும். வெள்ளைக்கொடி வேந்தன்கிற மாதிரி எது செஞ்சாலும் சரி நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் சிக்கல்கள் குறையலாம். வயது கடந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 50, 60 வயதை தொடுறவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பெருமளவு பிரச்சனைகளையும், மன ரீதியாகவும் சிம்மராசிக்காரங்களுடைய தாய் தந்தைகள் வழிகளில் சில கண்டதோஷங்களையும் கர்ம பாதிப்புகளையும் ஏற்படுத்த 2.5 ஆண்டுகளுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ ஓரளவு எப்படி பார்த்தாலும் இந்த சனி 8ல் வரக்கூடியதுனால உங்களுக்கு மன நிம்மதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் குழப்பத்தையும் தான் கொடுக்குறான். அப்போ நித்திய பிரம்மச்சாரி சிரஞ்சீவி ஆஞ்சநேயர் பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் நெய் விளக்குகளும், சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபங்களும், எள்ளு உருண்டை எள்ளு சாதங்களை உணவில் சேர்த்துக்கிறதும், கைகால் முடியாத ஊனமுற்றவர்களுக்கு எளியோர்களுக்கு உதவி செய்கிறது, ஊனமுற்றவங்களுக்கு வீல் சேரு இல்லைனா கைத்தடி, வயதானவங்களுக்கு அவங்களுக்கு உங்களால் என்ன உதவிகளை செய்ய முடியுமோ அந்த உதவிகள் செய்யும் போது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அனாதை இல்லங்களுக்கு போய் உதவிகள் செய்யும் போதும் இந்த சனியோடைய தாக்கங்கள் குறையும். 8ல் இருக்கிற சனிக்கு கண்டிப்பாக வழிபாடுகள் நீங்கள் செய்துதான் ஆகணும். இதோடு சேர்ந்து குரு பகவானும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல வர மே மாத இறுதியில் 12ல் உச்சம் பெறுறார். அதோடு சேர்ந்து 12ல் விரயமாக இருக்கார். விரயம் கொஞ்சம் அதிகரிக்கும், கடன் சுமைகள் வரலாம், வீட்டில் மன நிம்மதிகள் குறையும், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படும். பெருசாக நல்லது சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. பட் ஆனால் பயப்படணுமா அப்படின்னா, குரு 12ல் இருக்கிறதும் அடுத்த ஆண்டு ஜென்மத்துக்கு வந்துடுறதுனால இந்த ஒரு ஆண்டுகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் குரு ஓரளவு சரி செய்வார். 8ல் இருக்கிற சனியை குரு இந்த ஆண்டு பார்க்குறார். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்கள் குருவுடைய பார்வை சனி மேலே படுறதுனால சனியுடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறைஞ்சே தான் இருக்கும். அதனால் முன்னாடி சொன்ன பலன்களில் ஒரு 50% தான் நடக்கும். பிரச்சனை இருக்கும், அது ஓரளவு சமாளிக்கிற அளவுக்கு இருக்கும். பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் எச்சரிக்கை, கவனம், நிதானம் இதை கடைபிடித்தால் இந்த சிம்ம ராசிக்காரங்க வெற்றி பெற முடியும். இந்த சிம்ம ராசிக்கு எப்போதுமே ஒரு ஹெட் வெயிட்டாக இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் இறங்கி போகிறது கொஞ்சம் கம்மி, ஆனால் இறங்கி போனால் வெற்றி அடைஞ்சிடுவாங்க. 8ல் இருக்கிற சனிக்கு கண்டிப்பாக பரிகாரங்களும், திருநள்ளார் சனீஸ்வரன் ஒரு முறை சென்று வழிபாடு செய்கிறதும், படுத்திருக்கிற சைன பெருமாள் வழிபாடுகளை செய்கிறதும், சக்கரத்தாழ்வார் வழிபாடுகள் செய்கிறதும் கண்டிப்பாக யோகங்களை கொடுக்கும். ராகு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலையும் ஜென்மத்திலேயே கேது. அப்போ கேதுவுக்காக விநாயகர் வழிபாடு, சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடுகள், நவகிரகத்தில் கேது வழிபாடு, யமகண்ட நேரங்களில் கேது வழிபடுறது, பிள்ளையார் வழிபடுறது, அதுபோல் கொள்ளு ரசம், கொள்ளு சுண்டல், கொள்ளு துவையல் மாதிரி உணவுகளை சேர்த்துக்கிறது,
7ஆம் இடத்துல ராகுக்காக கிராம தேவதைகளையும் மாரியம்மன், எல்லியம்மன், செல்லியம்மன் மாதிரியான அம்பாள் வழிபாடுகளையும் செய்யும் போது கண்டிப்பாக ராகுக்கு இதோடைய தோஷங்களும், சனிக்காக முன்னாடியே சொன்ன வழிபாடுகளையும் செய்யும் போது உங்களுடைய எதிர்பார்த்த நன்மைகளும் பெரிய யோகங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். மீண்டும் சொல்கிறேன், அமைதி, எச்சரிக்கை, ரொம்ப நிதானம். தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை அதிகப்படுத்திக்காதீங்க. அமைதியை கடைப்பிடிங்க. உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கும், அதனால் டாக்டரை அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கும். 12 இருக்கிற குரு வேற உங்களுக்கு விரயத்தை கொடுக்கறதுனால கொஞ்சம் விரயங்கள் வரும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க. கடன் சுமைகளால் தொந்தரவுகள் இருக்கும். சக்கரத்தாழ்வார் வழிபடும் போது கண்டிப்பாக அந்த கடன் சுமைகள் குறைந்து வரும். எப்படி பார்த்தாலும் அஷ்டம சனி இருக்கிறதுனால நிதானமாக செயல்பட்டால் கொஞ்சம் போராட்டத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய ராசியாக அமையலாம். அதனால தான் இந்த சிம்ம ராசிக்கு இந்த சனியுடைய பயிற்சி கிட்டத்தட்ட 40 தான், பாஸ் கூட ஆகலை. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சுபம். நன்றி.